செகண்ட் லீக் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்கில் சிவராஜ், பவுலர் ஏழுமலை. எல்லாம் ஸ்டார்டிங் ஆப்ஸ் இல்லை கேட்சா மாதிரி தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் விக்கெட் வந்து போகிறாரு திருப்பால பந்தலுக்கு எதிராக. ஸோ திருப்பால பந்தல் டீமுக்காக கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் திருப்பால பந்தல் வர்சஸ் டீம் திருவண்ணாமலை சைடில் வந்துருக்காங்க. மறுபடியும் கேட்சா மாதிரி ஆப்ஸ் இல்லை, கேட்சுக்கு வரல. நல்ல பவுலிங் நல்லா போட்டுருக்காரு. டாட் பால் திருப்பால பந்தல் வர்சஸ் பாவப்பட்டு திருவண்ணாமலை சைடில் இருக்குது. தேர்ட் பால் தரவு லெக்ஸ் இல்லை, சிங்கிள் எதுவும் இல்லை, ஓவரில் டாட் பால். மறுபடியும் ஃபோர்த்து பால் லோ கட்டில் போட்டிருக்காங்க, நல்ல பால், டாட் பால். ஃபிஃப்த் பால் இறங்கி படிச்சிருக்காங்க, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், சிங்கிளாக மட்டும் மாறும், சிங்கிள் ரன். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் ஆன சிவராஜ் இப்போ தான் வந்திருக்காரு. அஷ்டாருங்க மடக்கி பெரிய ஆறாக மாறும், தண்ணியில் போய் வந்தது, பெரிய 6. அஷ்டாருங்க மடக்கி பெரிய ஆறாக மாறும். நிறையா 6 அடிக்கிற பிளேயருங்க அவர், நிறையா அடிப்பார் பார்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு பால் தான் ஸ்ட்ரைக் அடித்து 6 அடிச்சிட்டார். அது ஒரு ஓவருக்கு 7 ரன், ஒரு விக்கெட்டு நல்லா போட்டிருந்தார். லாஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் சிவராஜ், நல்ல பால். அந்த மாதிரி தண்ணி வந்துடுச்சுங்க. ஒரு ஓவருக்கு 8 ரன் மாற்றி சொல்லிட்டேன், 8 ரன், ஒரு விக்கெட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துடுச்சுங்க ஏரியில். 6ல் முன்னாடி தண்ணி வந்துச்சு, அது த்ரோ போகுந்தால் 2 ரன் கொடுப்பாங்க, இல்லை 6 4 போனால் 4 6 தான். ரெண்டாவது பட தமிழ் லெஃப்ட் ஆம் பவுலர். ஃபஸ்ட் பால் நல்ல சைடாக போடுறாங்க, நல்ல பவுலிங். இன்சைட் எஜில் சிங்கிளாக மாறும், சிங்கிள் ரன்னு. செகண்ட் பால் ஆப்ஷனில் போட்டுக்கிறாங்க, ஆப்ஷன் லைனில் அவங்க பரலன்னு சொல்லலாம். டாட் பால். போன செகண்ட் லீக் மேட்ச் எடுக்க முடியல, பெரிய குறுக்க வர்சஸ் வடமருது ரன் பண்ணிச்சு. நல்லா சைடாக போகிறாங்க பால், மறுபடியும் டாட் பாலுங்க. இங்கே வெளில போய் உள்ளே வருது, டாட் பால். நல்ல பவுலிங் லெஃப்டி, ஸ்லோவராக தூக்கி போகிற மாதிரி இருக்குது. பால் குத்துனதுலேருந்து குயிக்காக வருது, வச்சுருக்காங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டு. ஃபீல்டிங்க சிங்கிள் ரன். 4 ஓவர் மேட்ச் இருந்ததில் 2 நிறையா தேவைப்படும். நல்ல பவுலிங் எடுத்து உள்ளே போட்டுருக்காரு, மறுபடியும் டாட் பால். ஒயிட் பால்னு சொல்லி விட்டார், உள்ளே வந்துருக்கு, லைனில் வந்துருக்கு. நான் செக் பண்ணி கொடுப்பேன் அம்பேர். சைடில் உள்ளே வந்து விடுங்க, இங்கேயே போகிற மாதிரி இருக்குது பால் பார்க்குறதுக்கு, ஆனால் உள்ளே வந்து விடுது. கோர்ட்டில் வந்து ஒயிட்டாக கண்டிப்பாக கொடுத்தாரு. பால் ரைட் பால் கொடுத்துருக்காங்க, டாட் பால். நல்ல ஓவர். 2 ஓவர் 10 ரன்னு. 3வது கூட டேவிட் லாஸ்ட் பால் வாங்கிட்டாருங்க பிடிச்சி. 6ஆம் ஓவர் கண்டிப்பாக வாங்கிட்டாருங்க பிடிச்சி. 6ஆம் ஓவர் கண்டிப்பாக அதை தாண்டி ஊது, கமிட்டி கொண்ட தாண்டி தண்ணி கஷ்டாருங்க. பெரிய 6 சிவராஜ், நல்ல பேட்டிங் அவர். செகண்ட் பால் லாஸ்ட் பால் இங்கே ஏர் ஸ்விங் இருந்துச்சுங்க, பால் ஏர் ஸ்விங் இருந்துச்சு, விக்கெட் விட்டார். டென்ஷன் ஆகி போகிறாரு பேட்ஸ்மேன். உண்மையாக பால் ஏர் ஸ்விங் தான், கொஞ்சம் பயன்படுத்தாரு, டென்ஷனில் போகிறாரு. பால் சுற்றிக்கிட்டே உடம்பு பக்கம் வந்துட்டே உள்ளே வந்துச்சுங்க பால். நல்ல ஏர் ஸ்விங் பால், நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. 2 6 அடித்த பேட்ஸ்மேனு. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். மறுபடியும் நோ பால் கொடுப்பாங்க நினைக்கிறேன். நம்ம பேர் சூஸ் பண்ணி சொல்லுவாங்க, விமனை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பால் நோ பால் இல்லைங்க, நோ பால் கொடுப்பாருன்னு எதிர்பார்த்தேன் நானே. இல்லை ஆக்சுவலாக நம்ம பேர் சூஸ் பண்ணி நோ பால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்கஷன் பண்ணி வைடாக மாறும் கண்டிப்பாக. நல்ல வேகம் இருக்குது. ஒயிட் பால், ஒயிட் பால் ஆகும். ஒயிட் பால், ஃபோர்த் பால் மறுபடியும் ஒயிட் பாலுங்க. ஃபோர்த் பால் மறுபடியும் ஒயிட் பால், மறுபடியும் பேர் கொடுத்துருக்காரு. ஃபோர்த் பால் அடிச்சுக்காருங்க ஆப்ஷன். நல்ல ஃபீல்டிங் எனக்கு தத்துறது. டாட் பால். லாஸ்ட் 2 பால் ஒயிட் பால், மறுபடியும் நல்ல பாக்ஸ் டு பாக்ஸ் தான், ஆனால் ஒயிட் பால்.
லாஸ்ட் பால் ஒயிட் பால் மறுபடியும் லாஸ்ட் பால் நிறைய எக்ஸ்ட்ராஸை பதிவு பண்ணுறாரு. ஒயிட்டோட போட்டுருக்காரு. நல்ல பாலுங்க, டாட் பால். லாஸ்ட் ஒன் பால் ஒயிட் பால் எங்கேயோ தூக்கி லாஸ்ட் ஒன் பால் அடிச்சிருக்காரு லெக் சைடில் லாங் ஆனில். சிங்கிளாக மட்டும் மாறும்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங்க, சிங்கிள் ரன். இன்னும் ரன் வர்றாங்க. மிஸ்டேக், பாலை பிடிச்சிருந்தாலும் இல்லை விட்டுருந்தாலும் பின்னாடி பேக்கப் எடுத்துருப்பாரு. ரெண்டாக மாற்றிட்டாங்க. ஓவர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 325 ரன்னு. 4 ஓவர் கூட கௌதம். ஷார்ட் பால் வச்சுருக்க ஸ்ட்ரைட்டில் நிறுத்திருக்காரு. 6ஆவது போகலாம். நல்ல காட்சி எதிரி 1 ஹேண்டர் காட்சி லெஃப்ட் ஹேண்டில் எடுத்துருக்காரு. எதிரி நல்ல கேட்ச் ஹைட்மேன். விட்டுருந்தா கண்டிப்பாக 6 இருக்கும். டீமுக்காக ஒரு 6 ரன்னு சேவ் பண்ணி கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருக்காருங்க. பேட்ஸ்மேன் செகண்ட் பால் அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் தட்டி விட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. சிங்கிள் மட்டும் தான் ஓட நினைக்கிறேன். பெரிய ஷாட் தான் போக சிங்கிள் ரன். தேர்ட் பால் பெரிய ஷாட்டு போவார். நீங்கள் நிறைய பேட்டிங் ஆடி பார்த்துருக்கேன் திருப்பால பந்தலுக்கு. இஷ்டம் மடக்கி 4 போகும் என்னன்னு தெரியல. போகல ஓடிதான் இருக்கணும். கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்குது. 2000 வர்றாங்க. தண்ணியில் பூந்து தூரம் மட்டும். 4th பால் ஃபஸ்ட்டாக இருங்க. நோந்து போய் பவுண்டரியாக மாற நினைக்கிறாங்க. ஓடிதான் இருக்குது. மறுபடியும் தண்ணி, அங்கேயும் தண்ணி, எங்கேயும் தண்ணி, எல்லா இடத்துலையும் தண்ணி. மறுபடியும் 2 ரன்னு. பாவம் நல்ல பேட்டிங். 4 கிடைக்கல. கஷ்டமாக இருக்கு எனக்கு. 2 ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால் ஷார்ட் பால் மேலே ஏறிச்சு. காட்சி 6மே வரல. 2 ரன் காட்டுறேன். ப்ரோ ஃபஸ்ட்டாக இருங்க. ரன் அவுட்டாக மாறுது கண்டிப்பாங்க. 1 ரன் 1 விக்கெட். மீன்ஸோட லாஸ்ட் பால் நல்ல பால். லாஸ்ட் இல்லை பேட் பாலாக மாற்றி கொடுத்துருக்காரு. 32 அடித்தா வின் பண்ணுவாங்க. பாவப்பட்டு ஸ்ட்ரைக்கில் சந்திரன், நான் ஸ்ட்ரைக்கில் பாரதி, பவுலரில் ராஜா. ஃபஸ்ட் பால் ஒயிட் பால். எக்ஸைடில் ஒயிட் பாலை போட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு பால் ஃபீல்டு இருக்காது கண்டிப்பாக. அங்கே இல்லாமல் இருக்காங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல சேவன்னு சொல்லலாம். சிங்கிள் ரன் இல்லை. டாட் பால். செகண்ட் பால் வச்சுருக்காரு. ஒழுங்காக பல்ல நல்ல ஃபீல்டிங் இல்லை. சிங்கிளாக மாற்றிட்டாங்க. கொஞ்சம் முன்னாடி எடுத்திருந்தா ஒன்றும் இல்லாமல் இருக்கும். நல்ல பவுலிங். பாரதி ஸ்ட்ரைக்கில் வந்திருக்காரு. நல்லா இருக்கிற பண்ணுங்க. அவரே தடுப்பார். ரெண்டு டாட் பால். நல்ல பவுலிங். நம்ம சேனலில் புதுசாக விளாட்றாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்க்குறாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். 4th பால் நல்லா இருக்கிற பண்ணுங்க. எடுத்து விக்கெட் அப்பில் ஆகுது இல்லைங்க. லெக் பையில் டாட் பால். லாஸ்ட் 2 பால் போல் அடிச்சிச்சுங்க. பால் எந்த பார்த்தா சொல்லுவாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஏழுமலை. லெக் பால் டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் 2 ரன். 2வது போட சிவராஜ் அடிச்சுருக்காங்க. லெக் சைடில் மடக்கி தண்ணியில் ஊதுமா தண்ணி வந்துச்சு. 2வது ரன் போன பக்கம் 2வது ரன் வைக்கிறாங்க. எடுத்து போட வைக்கிட்ட மேடம் போட முடியாதுங்க தண்ணி. அங்கே நல்ல ஃபீல்டிங். 2 ரன். செகண்ட் பால் மறுபடியும் மடக்கி அடிச்சிருக்காரு. போகாது மறுபடியும். ஏன்னா அவ்வளோ தண்ணி அங்கே. பால் எடுத்துருவாரு. 2வது ரன் வர்றாங்க. பார்க்கலாம். நல்லா த்ரோ பண்ணல. கரெக்டாக த்ரோ பண்ணி விக்கெட்டாக இருக்கும். 2 ரன் மறுபடியும் நல்லது. தேர்ட் பால் நல்ல பால். ஸ்லோவர் பால் போட்டு எடுத்துருவாருங்க.
டாட் பால் மறுபடியும். ஃபிஃப்த் பால் பேர் நாட் அவுட் கொடுத்துருக்காரு. ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து பால் பேட்டில் நிற்கணுச்சுங்க. லெஃப்ட் சைடில் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. ட்ராவல் ஆகாது கண்டிப்பாக ஈரோன்றதில். 2வது ரன் ஒழுங்காக அடிக்கல. 2வது ரன் ஓடல, சிங்கிள் ரன் மட்டும். லாஸ்ட் 2 பால் அடிச்சிட்டாருங்க. லாங் ஆனில் கேட்ச மாறாங்க கண்டிப்பாக. நல்ல கேட்ச். டென்ட் கொட்டாவில் வச்சு பக்கத்துலேயே பிடிச்சிருக்காரு. நல்லா அடித்தார், ஆனால் ட்ராவல் ஆகலை. விக்கெட். லாஸ்ட் 1 பால் பசுபதி நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்லா போட்டுருக்காருங்க. நல்ல பவுலிங். ஒரு வைடு கொடுத்துருக்காங்க அம்பர். லாஸ்ட் 1 பால் அவருக்கு நல்ல பவுலிங். ஸ்டிக்கு மேலே அப்படியே ஏறி வந்த மாதிரி இருந்துச்சு. டாட் பால். நல்ல பவுலிங் செய்கிறார். பேட்டிங் நல்லா பண்ணியிருக்காரு, பவுலிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுட்பால் பண்ணியிருக்காரு. 2 ஓவருக்கு 9 ரன்னு, 2 விக்கெட் எடுத்திருக்கு. பாவப்பட்டு 3வது கூட பிரதாப் அஷ்டார் லெக்ஸ் இல்லை 4 மார்க் கண்டிப்பாக. 4 நல்ல பேட்டிங். ஓப்பனிங் என்ன விட்டு போடாமல் டீம் ரன்னு சேர்த்துட்ருக்காரு. செகண்ட் பால் ஸ்லோவர் பாலுங்க. பேட்ஸ்மேன் ஏமாத்திருக்காரு. நல்ல பவுலிங். தேர்ட் பால் நல்ல வேகம் போட்டுருக்காரு. அதேமாதிரி ஐட்டி வச்சுருக்காரு. யார் பிடிக்கிறான்னு பார்க்கலாம். கேட்சா நல்ல கேட்ச்மாங்க. சரியான கேட்ச் ராஜா. உண்மையாகவே நல்ல ஃபீல்டிங். நல்ல லாங் போச்சு. என்னாலே காட்ட முடியல, ஒன்றும் தெரியல. அவர் பிடிச்சிட்டாரு. நல்ல விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி ஸ்ட்ரைக்கில். ஸ்லோவர் பாலுங்க. மறுபடியும் ஏமாத்திட்டே இருக்காரு பேட்ஸ்மேன். நல்ல பந்து போட்டிருக்காருங்க அவர் பிரதாப். நல்ல பவுலிங். கிட்டத்தட்ட 8 பாலுக்கு 19 ரன்னு பதிவு பண்ண வேண்டியிருக்கு. மேட்ச் வின் பண்ணேன். பார்க்கலாம். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங். ஒரு ஒயிட் பால். மறுபடியும் ஸ்லோவர் பால் குத்து லைட்டாக திருப்பினார். நல்ல பவுலிங். டாட் பால். லாஸ்ட் 1 பால் நல்ல பவுலிங். நல்ல பவுலிங். டாட் பால். நல்ல ஓவர் போட்டு கொடுத்துருக்காருங்க அந்த டீமுக்காக. இப்போ 3 ஓவருக்கு 14 ரன் அடிச்சிருக்காங்க. இன்னும் 6 பாலுக்கு 18 ரன் அடிக்கணும். கிட்டத்தட்ட 3 பெரிய 6 பதிவு பண்ணி ஆகணும். பார்க்கலாம். 6 பால் 18 அடிக்கணும். பவுலிங்கில் சுபாஷ் நியூ பவுலர். பார்க்கலாம் மேட்ச் அடிக்கணும். கிட்டத்தட்ட 3 பெரிய 6 அடிச்சாகணும். ஒயிட் பாலுங்க. ஒயிட் பால் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் பால் ஒயிட் பால். ஃபஸ்ட் பால் ஸ்லோ பால் தூக்கி போட்டுருக்காரு. அங்கே அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டு 6ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது 6 ரன்னு அடிச்சிட்டாரு. தூக்கி போட்டுருக்காரு. அங்கே அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டு 6ன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது 2 6 அடிக்க வேண்டிய மேட்ச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. செகண்ட் பால் வச்சு உள்ளே போட்டாங்க. போல்டுங்க. நல்ல ரிவெஞ்ச் பாலுங்க. நல்ல பவுலிங் எங்கள் சுபாஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் பால் நல்ல பவுலிங். ஒரு ஆஃப் சைடில் விட்டு கட் அடிச்சிருக்காரு. லெஃப்ட்டுக்கு மாட்டேன் ஸ்ட்ரைக்கு. பேட்டு கட் அடிச்சிருக்காருங்க. இன்னொரு கொடுக்கல. ஓவரத்தில் 2 ரன் விடுங்க. 2 ரன் இந்த பாலுக்கு. 3 பாலுக்கு 9. ஆப்ஷன் பாலுங்க. டாட் பாலு. லெக் பாயில் திருப்பதி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். பார்க்கலாம் அடிக்கிறாருன்னு. 2 பாலுக்கு 9 ரன்னு. மாதிரி சுபாஷ் அவரை நிற்க வச்சு போகிறாரு என்னன்னு பார்க்கலாம். அஷ்டாருங்க. ஸ்ட்ரைட்டு கேட்ச மாறும் கண்டிப்பாக. 6ங்க. பாருங்க ஸ்ட்ரைட்டு கேட்ச மாறும் கண்டிப்பாக. பெரிய 6 தூக்கி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அஷ்டாருங்க. நல்ல பேட்டிங். லாஸ்ட் 1 பால் 1க்கு 3. அஷ்டாருங்க. கேப்பில் ஃபீல்டிங் தான் தடுக்கணும். ஃபீல்டிங் தடுத்துருங்க. 2 ரன்னு 2 ஒன்றா இங்கே என்ன மாதிரி சூப்பர் ஓவர் மாறுங்க. சூப்பர் ஓவர் வந்துடுச்சு இந்த மேட்ச்சுக்கு. சூப்பர் ஓவர் மேட்ச்சு. அதே டீமுக்கு அதே பேட்டிங் தான் ஓப்பனிங்கில். அதே பவுலர் ராஜா. ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்காருங்க. ஸ்ட்ரைட்டில்
சிங்கிளாக மட்டும் வரும் பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங் அடுத்து நல்லா பேக்கப் பண்ணுங்க சிவராஜ். நல்லா பேக் இல்லைன்னா 4 இருக்கும் கண்டிப்பாக. டூரன் செகண்ட் பால் அடிச்சிருக்காரு ஆஃப் சைடில். ஃபீல்டிங்கு நல்ல ஃபீல்டிங்குங்க. ரெண்டாவது நினைக்கிறாங்க மறுபடியும் 2 ரன்னுங்க. தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க லாங் ஆஃபில் 6ஆம் வராங்க 6. நல்ல சிக்ஸாங்க. 4th பால் நல்லா இருக்குது. பண்ண எடுத்து உள்ளே அடிச்சிருக்காரு. இல்லை கம்பேக் சொல்லலாம் பவுலர். எப்படி யாருக்கு பண்ணாங்க அவரே எடுப்பார். இன்னும் ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் ஓட மாட்டாங்க. டாட் பால் லாஸ்ட் 1 பால் அடிச்சது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். கண்டிப்பாக 4ஆம் வரும். தடுக்க முடியாத 4 வண்டியில் போய் அடிக்குது. 4 14 ரன்னுங்க. 11 அடிச்சா மேட்ச் வின் பண்ணுவாங்க. அது வந்து தான் தடுத்துருக்கலாம். ஃபீல்டு வரவே இல்லை. 14 ரன்னு. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே விக்கெட் ஆகிட்டாருங்க சிவராஜ். ஃபஸ்ட்டு பால் போல் எடுத்துருவார். லெஃப்டி நல்லா போட்டுருந்தார் போன மேட்ச்லேயும். சூப்பர் பால் நல்லா போட்டு ஃபஸ்ட்டு பால் விக்கெட் எடுத்துருக்காங்க சிவராஜ். 15 ரன் அடிக்கிறதுல ஃபஸ்ட்டு பால் போல்டு ஆகிட்டார். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே பந்து போட்டாங்க. சாரி, ஃபஸ்ட்டு பால் போல்டு. இன்னும் ஒரு விக்கெட் தான் கையில் இருக்குது. பார்க்கலாம் மேட்ச் எடுக்கணும். முகக்கட்டிலே வருதுங்க பால். காலுக்குள்ளே பூந்து வருது. டாட் பால் லோவில் டாட் பால். 3 பால் இருக்குது. போல் மேட்ச்சை வின் பண்ணுறாங்க. 2 பால் எடுத்து மேட்ச்சை வின் பண்ணி கொடுக்குறாங்க பாவப்பட்டுக்காக. லெஃப்டி மேட்ச்சை எந்த ரன் அடிக்காமல் தோல்வி வந்துட்டாங்க. சரி பால் பண்ணு.